கட்சிக்குள்ளேயும் சித்து விளையாட்டு, தமிழ்நாட்டு அரசியலையும் சித்து விளையாட்டு, அவர் கட்சி சிறுத்தைகளுக்குள்ளும் சித்து விளையாட்டு. 3 விஷயம் நடந்திருக்கு. அவர் காட்டு மன்னார்களுக்கு திரும்புவதற்கு, வேதனையோடு திரும்புவதற்கு. என்ன நடந்ததுன்னா, முதல் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள். திருமாவளவனுக்கு இரட்டை இலக்கம், ஒரு 10 சீட்டு கிடச்சிருக்கும். இதை தடுத்ததே இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் தான். திமுக தலைமை என்ன நினச்சதுன்னா, இவர்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்க 4 பேருக்கும். ரவிக்குமாரும் விழுப்புரத்தை இருக்கக்கூடிய பிடபிள்யூ ஹைவேஸ் கான்ட்ராக்டு எல்லா கமிஷன் கட்டிங் பூரா அவர் தான் பார்க்குறாரு. அப்போது இதெல்லாம் திமுக அனுசரணை இருந்தால் தான், வேலு ஆதரவு இருந்தால் தான் கோடிகள் கைமாறும். இந்த திருமாவை இந்த 4 பேர் ப்ளஸ் ரவிக்குமார், நாங்கள் சொன்னாலும் தட்ட மாட்டாருங்க. நாங்கள் கரைவேட்டி கட்டாத சிறுத்தையாக மாறிட்டாங்க. இதுதான் அவருக்கு தாமதமாக தெரியுது. அப்போ என்ன நினைக்கிறாரு, இவர்களை வைத்து நம்மை திமுக எடை போடுது, இவர்களுக்கு மீண்டும் சீட்டு கொடுக்க சொல்லி திமுக வலியுறுத்துகிறது, வற்புறுத்துகிறது.